வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு போகிற ஒரு ட்ராவல் பிளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர் ஸ்கூல்ல எல்லாம் செகண்டரி ஸ்கூல் பசங்களுக்கு எப்போவுமே அக்டோபர் 2 ஸ்கூல் முடிஞ்சிடும். நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாக 2 மாதம் அவங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே தான். செகண்டரி 4 வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நவம்பர் 20 வரைக்குமே ஸ்கூல் இருக்கும். எங்கள் பொண்ணுக்கு ஸ்கூல் இருந்ததுனால நவம்பர் 2 போல் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகிற அன்னைக்கு கூட அவளுக்கு ஸ்கூல் இருந்ததுனால நைட் டைமில் தான் ஃப்ளைட்டு புக் பண்ணியிருந்தாங்க. நானும் பசங்களும் மட்டும் ஊருக்கு போகிறதா இருந்தால் மோஸ்ட்லி டே டைமில் தான் புக் பண்ணுவோம். இந்த தடவை நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் ஊருக்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் அப்புறம் ஃப்ளைட்டில் எல்லாம் எப்போவுமே டே நைட்டுன்னு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் எல்லாம் போர்டிங் போடுறதுக்கு செல்ஃப் செக்இன் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னா கூட்டத்திலலாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் எல்லாம் போர்டிங் போடும்போது ஒரு விஷயத்தில் மட்டும் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ வெயிட்டு புக் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவு தான் இருக்கணும். 100 கிராம் கூட இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனால் கவுண்டரில் நம்ம போர்டிங் பண்ணும்போது 1 கிலோ 2 கிலோ கூட இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம எப்போவுமே கவனமாக இருக்கணும். வெயிட்டு கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதிகமாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை 100 கிராம் வெயிட்டு கூட இருந்ததுனால லக்கேஜ் எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுலேருந்து எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி செல்ஃப் செக்இன் பண்ணும்போது கரெக்டான வெயிட்டு தான் எடுத்துகிட்டு போவோம். பசங்க எப்போவுமே ஃப்ளைட்டில் கொடுக்குற சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பாங்க. சில ஏர்லைன்ஸில் டிக்கெட்டோட எல்லாருக்குமே சாப்பாடு சேர்ந்த மாதிரியே இருக்கும். ஆனால் சிலதில் நம்ம தனியாக காசு பே பண்ணி தான் வாங்கணும். அந்த அளவுக்கு பசங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஆனாலும் அவங்க ஆர்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதோட ரேட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் மட்டும் பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னா இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். அவங்க அப்பா கூட வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பர்கர் கிங் அப்படி இல்லைன்னா மெக்டொனால்ட்ஸில் ஏதாவது மீல்ஸும் வாங்கிடுவாங்க. நாங்கள் தஞ்சாவூர் சைடுங்கிறதுனால எப்போவுமே திருச்சி ஏர்போர்ட் தான் போவோம். ட்ராவல் டைமும் கம்மி, 4 ஹவர்ஸ் தான் ஆகும். ஆனாலும் பசங்களை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. எப்போவும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அது வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். அன்னைக்கும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு ஃப்ளைட்டு. எப்போவுமே அந்த டைமுக்கும் 2 மணி நேரம் முன்னாடி ஏர்போர்ட்டில் இருந்தாலே போதும். ஆனால் நாங்கள் அன்னைக்கு 8:30 மணிக்கு எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் எப்போவுமே இப்படி தான். இங்கேருந்து ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் மட்டும் ரொம்ப சீக்கிரமே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆனால் ஊர்லேருந்து இங்கே வரும்போது மட்டும் நமக்கு கிளம்புறதுக்கு மனசே வராது. ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேருவோம். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அது ஒரு மாதிரியான ஹார்டு ஃபீலிங்காக இருக்கும். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்து தானே ஆகணும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கு போகிறவங்க இந்த மாதிரி சிங்கப்பூர் வழியாகவும் டிரான்சிட் ஃப்ளைட்டில் வருவாங்க. அந்த மாதிரி வரவங்க ரெஸ்ட் பண்ணுற இடம் தான் இது. அவங்க தூங்குறதுக்கான இடம், அப்புறம் ஃப்ரீ வைஃபை எல்லாம் கூட இருக்குது. சாப்பாடு கூட தேவைப்படுறவங்க எடுத்துக்கிற மாதிரியான வெண்டிங் மிஷின் கூட பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க இன்ஸ்டண்ட்டாக இதிலேருந்து கூட சாப்பாடு வாங்கிக்கலாம்.
ஸ்கூட் ஏர்லைன்ஸில் தான் அன்றைக்கி நாங்கள் போனோம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போதே போர்டு மீ ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை ஃபஸ்ட்டே ஃப்ளைட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. நம்மளோட கேபின் லக்கேஜை வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரஷ் பண்ண தேவையில்லை. அதோட எங்களுக்கு சீட்டும் ஃபஸ்ட்டு 2 ரோக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணுவாங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணம் கட்டி தான் அந்த மாதிரி புக் பண்ணணும். ஜிஞ்சர் டெரியாக்கி சிக்கன் தான் இந்த பசங்க ஃப்ளைட்டில் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு செட்டுக்கு $18 போல் பே பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாப்பாடு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என் பொண்ணாவது கொஞ்சமாவது சாப்பிட்டா, ஆனால் என் பையன் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. கூடவே ஒரு கேக்கும் அப்புறம் கேட்பரி குக்கி ஒன்றும் வச்சுருந்தாங்க. $18 இது கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள்லாம் எங்களுக்கு எப்போவுமே எதுவும் வாங்க மாட்டோம். பசங்களுக்கு எப்போவும் ஃப்ளைட்டில் இது மாதிரி உள்ளதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ட்ராவல் டைம் கம்மிங்கிறதுனால நாங்கள் எப்போவுமே எதுவுமே வாங்கினதில்லை. பசங்க வாங்கியே தீரணும்னு அடம் பிடிப்பாங்க. அப்புறம் வாங்கி இந்த மாதிரி வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. ஒரு வழியாக திருச்சி ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ஃப்ரீயாகவே தான் இருந்தது. திருச்சியில் புதுசாக ஏர்போர்ட் கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இங்கே வரோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வித்தியாசமாக இருந்தது. இமிக்ரேஷன் செக் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய விநாயகர் சிலையும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. செக்இன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்ற இடத்துல ஸ்ரீரங்கம் ரத யாத்திரை தீமில் ஒரு அழகான செட்டப் வச்சுருக்காங்க. அவ்வளோ உயரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக உண்மையான ஒரு தேர் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. புதுசாக கட்டியிருக்கிற இந்த ஏர்போர்ட்டில் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வரத்துக்கு நம்ம இந்தியா டைமுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டுக்கு வெளியேயும் அழகாக ஒரு கோயில் கோபுரம் மாதிரி ஒன்று வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours போல் ஆகும். எனக்கு கொஞ்சம் ட்ராவல் சிக்னஸ் இருக்குது. அந்தளவுக்கு ஒத்துக்காது, வாமிட் வரும். அதுவும் இந்த மாதிரி அன்டைமில் ட்ராவல் பண்ணுனா ரொம்பவே ஒத்துக்காது. அதனால் ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணி போகிற மாதிரி ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் பக்கத்திலே இருக்கிற திருச்சி போத்தீஸில் கொஞ்சமாக சாரீஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. அதையெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.